முதலாவதாக திரு சுவாமிநாதன், ஒரு இன்ஸ்டா பேஜாக ஆரம்பித்தது, பிறகு அது இயக்கமாக மாறியது, கல்வி முறைகளை முன்வச்சு போராட்டம் நடைபெற்றது. தற்போது அந்த போராட்டம் வெற்றியில முடிவடைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த போராட்டத்துடைய வெற்றியின் தாக்கம் எவ்வாறாக இருக்கும்? ரெண்டு விதமா அணுக வேண்டியது இருக்கு. சமூக ரீதியாக இதோடைய தாக்கம் எப்படி இருக்கும், அரசியல் ரீதியாக இதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? சமூக ரீதியாக முதல்ல அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நம்ம போராடினால் அரசு எந்திரமும் நமக்கான குரலை கேட்க வைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. அடிப்படையில ஒரு சமூக அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட இளைய தலைமுறை அவர்கள் தான் இந்திய தேசத்தினுடைய எதிர்காலம். கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் நீட் தேர்வை எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுல நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு கடந்த 5 ஆண்டுகள்ல 3 முறை வினாத்தாள் கசிவு. சோ அப்படியான ஒரு சூழல்ல நமக்கான ஆயுதமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம், அதுல கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்கக்கூடிய நெருக்கடியும் சூழலையும் கூட உருவாக்க முடியும் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கான நம்பிக்கை. ஆனா இது அரசியல் ரீதியாக ஏற்படுத்த போற தாக்கம் தான் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நேற்று வரை இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடாத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ரீல்ஸ் போட வைத்து விட்டது. 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் கூட்டிட்டாங்க, கட்சியில 10 லட்சம் பேர் இணைந்துட்டாங்கன்னு கைதட்டிய கழகங்கள், கைதட்டிய தேசிய கட்சிகள்லாம் இன்னைக்கு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கிறத செய்தியாக வெளியிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய புரட்சியாக பேசக்கூடிய அளவுக்கு அந்த சமாச்சாரம் மாறி இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, மிக மிக முக்கியமாக கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 13 ஆண்டுகளா மன் கி பாத்ல தான் பேசிட்டு இருந்தார். மனதின் குரல் அப்படிங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில தான், அகில இந்திய வானொலியில தான் பேசிட்டு இருந்தார். இன்றைக்கு அவரும் சமூக வலைதளங்களின் வழியாக கருத்தை சொல்ல வேண்டிய தேவையும், சோனம் போன்றவர்களை நீங்க உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்ல வேண்டிய நெருக்கடியும் இந்த களம் உருவாக்கி இருக்கு. சோ அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு ஜென்சி அல்லது இளைய தலைமுறை கிட்டத்தட்ட அது ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி தான் இருந்தது இல்லையா? பொதுவா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேசும்போது நிறைய கேமரா செட்டப்போட இல்லாம ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி தான் இருந்தது. ஆமா, அது மனதுக்கு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற தன்மையோடும் இருந்தது. நீங்க கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு செல்ஃபி வீடியோங்கிற பொழுது, அதுவும் அது நள்ளிரவுல வெளியாகிற போது அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு இந்த போராட்டம் நீண்டு கொண்டே இருக்கிறதே அப்படிங்கக்கூடிய ஒரு அக்கறையோ கவனிப்போ என்பதை தாண்டி அது அரசுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தல. பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இப்படியான பிரச்சனைகள் நடக்குது. 13 ஆண்டுகள்ல விவசாயிகள் போராட்டம் கடுமையாக நடந்திருக்கு. பட் அது விவசாயிகள் போராட்டம் கூட கடினமான அளவுல பங்கேற்றது சில பஞ்சாப் போன்ற சில மாநிலங்கள்ல கடினமான விவசாயிகளுடைய போராட்டமாக தான் வீரியமாக இருந்தது. ஆனா இது அப்படி இல்லை. 22 லட்சம் தேர்வர்கள் என்பவர்கள் அகில இந்திய அளவுக்கான ஒரு பெரும் பிரச்சனையாக மாறுது. கிட்டத்தட்ட அவர்களுடைய கோரிக்கை என்பது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தொடங்கி ஒரு 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்துறாங்க. இது ஒரு பெரிய நெருக்கடியா மாறுது. அரசியல் ரீதியாக இதனுடைய தாக்கம் அதனாலதான் கூடுதல் இம்பார்ட்டன்ட் வருது. அதனாலதான் அவர் ரீல்ஸ் வடிவத்துல இனிமேல் சமூக வலைதளங்கள்ல அரசியலுடைய சாதனைகளை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நேற்று வர கிட்டத்தட்ட மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வழியான தகவல்களை தாண்டி கிட்டத்தட்ட இந்த தாவேகா ஸ்டைல் அரசியலுக்கு இன்னைக்கு பாஜக தள்ளிவிடப்பட்டிருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு தாவேகா இந்த அரசியல் தானே செய்தாங்க, ரீல்ஸ் அரசியல் தானே செய்தாங்க. அதை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் அந்த இடம் நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறத இந்த சூழலும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது ஒன்று பாக்குறேன். இன்னொன்று மிக மிக முக்கியமா இதுல சிக்கல் யாருக்குன்னா பாஜக இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு நான் பாக்குறேன். நீங்க எதிர்கட்சி அரசியல் இதுல நீர்த்து போக செஞ்சுட்டாங்களே. நீங்க பாஜக அழைத்து பேசியது 3 முறை பேசுறாங்க. நீங்க ஒரு கரப்பான் ஜனதா பார்ட்டியை பேசுறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வீட்டை நோக்கி போகிறார், அன்றைக்கு கைது செய்யப்படுறாரு, அவரோடு முக்கியமான எம்பிக்கள் எல்லாம் கலந்து கொள்றாங்க. ஆனா இந்த எதிர்கட்சி அரசியல் என்பதை நீர்த்து போக செஞ்சுட்டாங்க. நீங்க இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இதை வேறு வேறு வடிவங்கள்ல போராட்டமாக முன்னெடுத்திருக்கலாம். பட் அந்த கிரெடிட்டை காங்கிரஸுக்கு கிடைக்காம கடைசி வரை கரப்பான் ஜனதா பார்ட்டி அது கிட்டத்தட்ட இன்னொரு பொலிட்டிக்கலா அவங்க எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண போறாங்களா, இந்த அமைப்பாக மட்டுமே தொடர போகிறதா என்பதெல்லாம் 2வது பட்சம். ஒருவேளை அது பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுச்சுன்னா அது பிஜேபிக்கு தானே லாபம். இன்றைய சூழலையே மாறுச்சுன்னா, ஏன்னா இவர்கள் காங்கிரஸோடு கைகோர்த்து கரப்பான் ஜனதா பார்ட்டி வந்தாங்கன்னா பிஜேபிக்கு நெருக்கடி. காலப்போக்கில் கரப்பான் ஜனதா பார்ட்டி மட்டுமே இருந்தா இன்னைக்கு லெப்ட் ஃபுல்லாவே அவங்களோட தான் இருந்தாங்க. இடதுசாரிகள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலன் இல்லத்திலேயே தொடர்ச்சியாக மாணவர்கள் போராட்டம் நடைபெற்று வந்தது. அப்ப அதுல காங்கிரஸோட ரோல் என்ன? அப்ப பிரதானமா நாடு முழுவதும் பாஜகவை எதிர்க்கிற ஆற்றல் உள்ள கட்சினா காங்கிரஸ் தான். அப்ப காங்கிரசினுடைய ரோல் அந்த இடத்துல என்னங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறுது. அப்ப நீங்க கரப்பான் ஜனதா பார்ட்டியை தொடர்ந்து பாஜக அங்கீகரிக்கிறாங்கல்ல, அந்த இடத்தை கொஞ்சம் சந்தேகிக்கவும் செய்யறேன். நீங்க இவ்வளவு நாள் போராடிய அமைப்புகளை, போராடிய கட்சிகளை இவ்வளவு தூரம் அங்கீகரித்திருக்கிறார்களா? அப்படின்னா நீங்க மாணவர்கள் போராட்டத்திற்காகவே செவிமடுக்கக்கூடிய கட்சி, அதுல சந்தேகமே இல்ல. ஒரு அரசினுடைய இந்த போராட்டத்துடைய அளவு அப்படி இருக்கு இல்லையா திரு சுவாமிநாதன்? ஏன்னா நாடெங்கிலும் போராட்டம் பரவுது, பல இடங்கள்லயும் மாணவர்கள் போராடுறாங்க அப்படின்னும் போது அந்த போராட்டத்துடைய வீரியத்தை அரசு உணர்ந்து அழைச்சிருக்கோ? ஆமா, நிச்சயமா இல்ல. அதுவும் ஒரு காரணம். போராட்டத்தினுடைய வீரியத்தை அரசு உணர்ந்திருக்கிறது. ஜந்தர் மந்தர்ல இரவு பகலாக போராடுறாங்க. 16-18 மெட்ரோ ரயில் நிலையங்களை மூடிய பிறகும் இளைஞர்கள் திரள்றாங்க. நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது. பட் இங்க என்ன பிரச்சனை, காங்கிரஸ் கட்சி போன்ற ஒரு எதிர்கட்சி வரிசை இருக்கக்கூடிய கட்சி இதை நீர்த்து போகுதுங்க.
நீங்க நாளைக்கு தேர்தலா இது வந்து நீங்க அரசியல் ரீதியான தாக்கம் கேட்டீங்கன்னா, நாளைக்கு 29 எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா அந்த எலெக்ஷன்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன வகையான முடிவெடி எடுக்க போறாங்கிற சூழல் வருதுல. அவங்க இதுவரை அரசியல் களத்தை சந்தித்தவர்கள் இல்ல. ஒருவேளை இது அவர்களுக்கு நம்பிக்கையை தரலாம். பிரதமர் அவர்களே நமக்காக காணொலி வெளியிடுறாரு, முக்கியமான நம்ம கேட்ட 3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுது, அமைச்சர் ராஜினாமா செய்யறாரு, சரி நம்ம எலெக்ஷன்லயும் கண்டெஸ்ட் பண்ணுவோம், இளைஞர்கள் அமைப்பா நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சந்தித்தாங்கன்னா, காங்கிரஸோடு கை கொடுத்தால் பாஜகவுக்கு நெருக்கடி. அவங்க தனியா நின்னாங்கன்னா ஒரு 3வது அணிக்கான தேவை ஏற்கனவே இருக்குன்னு பேசப்படுறப்ப அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தனியா நின்னாங்கன்னா எதிர்காலத்துல சொல்றேன், அது வந்து கிட்டத்தட்ட பாஜகவுக்கு சாதகமாகலாம். ஆனா இது முழுக்க முழுக்க பாஜக அரசு இது நாள் வரை காட்டிய தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட தன்மை. அவர்கள் எந்த விஷயத்திலையும் பின்வாங்கினதில்லை. அவர்கள் வேளாண் திருத்த மசோதா மட்டும்தான், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான். அவர்கள் கொண்டு வருகிற மசோதாக்கள் வேண்டுமானால் தோல்வி அடையலாம். அப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஜென்சி கிட்ஸ் அல்லது இளம் தலைமுறையினரால் ஒரு பெரிய ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்க முடிந்து அந்த கேள்விக்கான விடையாக அவர்கள் வந்து ஒரு மத்திய அமைச்சரையே பதவி விலக செய்வது என்பது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அடுத்த தலைமுறையினர் மத்தியில முதல்ல நம்பிக்கையை விதைக்கும். நீங்க அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் வருது. நீங்க இத்தனை ஆண்டுகள் நீட் தேர்வு 5 ஆண்டுகள்ல 3 முறை வெளியாகி இருக்கு. நீட் தேர்வு வினாத்தால் கசிந்து இருக்கிறது. நீங்க மசோதா இப்பதானே கொண்டு வரீங்க. 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருவோம், 47 பேரை சஸ்பெண்ட் பண்ணுவோம், கல்வித்துறை செயலாளரை வந்து மாற்றோம். இது இவ்வளவுமே ஒரு இளைஞர்கள் கூட்டத்தால தானே சாத்தியமா இருக்கு. அது அரசியல் கலப்பில்லாத இளைஞர்கள் கூட்டம். அந்த கூட்டம் இனி அரசியல் வயப்பட்டால் பெரிய சிக்கல்கள் இருக்குன்னு நான் பாக்குறேன். அது பாஜக காங்கிரஸாங்கிறதுக்கா 2 பேர்ல யாருக்குங்கிறதா சஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சுவாமிநாதன்.